Thank you, Jesus. Thank you, Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவன், ஆளுகை செய்யும் தேவன், அவர் ஒருவரே நம்மோடு இருந்து நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நல்லபடியாக இந்த சபையிலே அழைத்து, இந்த சபையிலே எப்படி சங்கீதம் 36 இங்க தேவனே உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் வழக்கத்திலும் உமது சபைகிறார்கள், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்ற சங்கீதத்திலே தாவீது சொன்னது போல இந்த திருச்சபையிலையும் தேவன் நம்மளோடு இருந்து நமக்கு உதவி செய்ய தேவனை நாம் அழைப்போமாக. தேவன் நம்மை அழைக்கிறார். நமது ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மை இடைவிடாது அழைக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மை ஒவ்வொரு கணமும் காப்பாற்றுகிறார். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. நீர் ஒருவரே தேவன், உண்மையை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த சபையை ஆண்டவரே பரலோகத்திலிருந்து பார்த்து ஆண்டவரே இங்கே இருக்கும் பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்தி இங்கே இருக்கும் ஒவ்வொரு பிள்ளையையும் ஆண்டவரே நீர் வழி நடத்தும் சுவாமி. எவரும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே இந்த நாளிலும் வரும் நாட்களிலும் இந்த வாரங்களிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எவருக்கு எந்த தீங்கு நடந்திருந்தாலும் ஆண்டவரே அதையெல்லாம் மறந்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற பலத்தை உணரச் செய்யும் நல்ல தகப்பனே. கர்த்தாவே, எங்களை வழிநடத்தும் சுவாமி. இயேசுவே, நீர் எங்களை அழைக்கிறீர் ராஜா. நாங்கள் உங்கள் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறோம் நல்ல தகப்பனே. இயேசுவின் கிருபை எங்கள் எல்லாரோடும் இருக்க ஆண்டவரே கிருபை செய்து தேவனே எங்களை வழிநடத்தும் நல்ல தகப்பனே. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். அவருடைய அழைப்புக்காக ஒரு சிறிய பாடலை பாடி நாம் தேசங்களுக்காக ஜெபிப்போமாக. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை நம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை நம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், கொண்டு நிறத்திலும் ஆறுதல் உணர்களிப்பார், கொண்ட நேரத்திலும் ஆறுதல் உணர்களிப்பார், இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். என்றுடன் நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை கரைக்கு நீட்டி இயேசு அழைக்கிறார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருணையுடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருணையுடன் உன்னை காத்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை கரங்கள் நீட்டி
தேசங்களுக்காக ஜெபம் செய்ய திறப்பிலிருந்து ஜெபம் செய்ய ஒருவரை தேடினீரேராயா. கர்த்தாவே, மனுஷர்களாக நாங்கள் பிரயாசப்படுகிறோம் சுவாமி. இதோ இப்பொழுதும் இளைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. கர்த்தாவே, ஜெர்மன் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தாவே, இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் பிதாவே. இன்னும் அநேக தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் பிதாவே. மலேசிய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தாவே, எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. இப்பொழுதும் ஆண்டவரே, நாம் இந்திய தேசத்துக்காக ஜெபிப்போமாக. கர்த்தாவே, இந்திய தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்திய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரோம் சுவாமி. கர்த்தாவே, உமது நாமத்தை அறிந்து அறியாமல் சொல்லி திரியும் அத்தனை ஜாதிகளை ஆண்டவரே உமது பக்கம் விடும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வீதி வீதியாக சுகம் பெறுவதாக. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்தம் பெறுவதாக. ஆண்டவரே, பொய்யான வாழ்க்கையை நம்பி இருக்கும் அந்த ஜனங்களை எல்லாரும் காப்பாற்று சுவாமி. ஒரு நல்ல புத்தியை கொடுத்து ஆண்டவரை மீட்டெடும் சுவாமி. இந்திய தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல புத்தியை கொடுக்கிறாங்க. இயேசுவை அறிந்து கொள்ளும் புத்தியை கொடுக்கும் சுவாமி. நன்மை செய்ய ஆயத்தப்படுத்தும் ராஜா. இந்திய தேசத்தை தட்டி எழுப்பும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவை உமது நாமம் ஒவ்வொரு மனுஷன் அறிந்து கொள்ள செய்யும் ராஜா. இயேசுவின் வல்லமை இந்திய தேசம் முழுக்க பரவ செய்யும் பிதாவே. இந்திய தேசம் முழுக்க பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தை தெளிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. கர்த்தாவே, உமது கிருபை ஒவ்வொரு மனுஷன் மேலே இருப்பதாக. அதிகாரிகள் மேலே இருப்பதாக. ஆட்சி செலுத்துவோர் மேலே இருப்பதாக. உன் பார்வை இந்திய தேசத்தின் மேலே இருப்பதாக. கர்த்தாவே, இந்திய தேசத்தை ஆண்டவரே செழிக்க செய்யும் சுவாமி. கர்த்தாவே, உமது வார்த்தைகளை நிரப்பும் ராஜா. கர்த்தாவே, இந்திய தேசத்தில் ஒவ்வொரு குடிமகனையும் ஆண்டவரை காப்பாற்றணும் ராஜா. கர்த்தாவே, அலைந்து தெரியும் பொல்லாத கைகளை செய்வது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன் சுவாமி. பொல்லாத ஆவிகளை அரட்டி அடியும் சுவாமி. கர்த்தாவே, நீர் ஒருவரை அதை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். இந்த தேசத்தை சுத்திகரியும் சுவாமி. எல்லாமே தேசத்துக்காக வருகிறோம் சுவாமி.
கடந்த வாரம் ஆண்டவரே சபையார் போய் அங்கே ஊழியம் செய்தார்கள் ராஜா. எத்தனை அன்பான ஜனங்களை கொடுத்திருக்கிறீர்கள் ராஜா. இலங்கை தேசத்து மக்களை காப்பாற்றணும் சுவாமி. இலங்கை தேசத்திலே வறுமை இருந்தாலும் அன்பிலே வறுமை இல்லை ராஜா. இருதயத்திலே அவர்கள் செழிப்பாக இருக்கிறார்கள் சுவாமி. கர்த்தாவே உமது அன்பினாலே நிரப்பி அவர் வாழ்க்கையை செழிப்பாக சுவாமி. இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் ராஜா. எந்த ஒரு பொல்லாத கிரியையும் இலங்கை தேசத்தை அண்டாதபடி செய்யும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒவ்வொரு பிள்ளையும் அறிந்து கொள்ள கிருபை செய்யும் ராஜா. ஒவ்வொரு மனுஷனையும் இலங்கை தேசத்தில் ஆண்டவரை நீர் காப்பாற்றும் சுவாமி. கர்த்தாவே உம்மை அறிகிற ஞானத்தை இலங்கை தேசத்திலே ஊட்டும் சுவாமி. இயேசுவை தேடும் ஞானத்தை ஊட்டும் ராஜா. இலங்கை தேசத்து ஒவ்வொரு பிள்ளையும் எங்கிருந்தாலும் இயேசுவை அறிய எழுப்புவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரமாதங்களை செய்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இலங்கை தேசத்திலே பிரஸ்தாபப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை பெரிய விடுதலை இலங்கை தேசத்துக்கு கொடும் சுவாமி. சுத்த இருதயத்தை கொடும் சுவாமி. கர்த்தாவே அதிகாரிகளை ஆண்டவரே நல்ல புத்தியிலே வழிநடத்தும் ராஜா. தீங்கு எவரும் செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. இலங்கை தேசத்திலே சமாதானத்தை பெருக்கும் சுவாமி. தந்திர சூழ்ச்சிகளை இலங்கை தேசத்திலே செல்லாமல் போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுத்தப்படுத்துவதாக. இலங்கை தேசம் ஒரு கர்த்தருக்கு பிடித்த இரண்டாவது தேசம் என்று நித்திய ஜீவன் சபை கூறியிருக்கிறார்களே ஆண்டவரே. கர்த்தரை வெளிப்படுத்தி இருக்கிறாரே. இலங்கை தேசத்தை இன்னும் பிரமாதமாக சீக்கிரத்தில் ஆண்டவரை இறங்கி வரணும் சுவாமி. இலங்கை தேசத்தை நீங்கள் காப்பாற்றும் ராஜா. இலங்கை தேசத்து பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பேசும் சுவாமி. நீங்கள் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள செய்யும் ராஜா. ஒரு வல்லமையில ஒரு குறைவும் இல்லை என்பதை சொல்லும் சுவாமி. நீதியின் தேவன் என்பதையும் சொல்லும் சுவாமி. இலங்கை தேசத்தை பார்த்து அநேக தேசங்கள் நல்ல பாடம் படிக்க கிருபை செய்யும் சுவாமி. இலங்கை தேசத்து பிள்ளைகளை ஆண்டவரை இடைவிடாது காப்பாற்றும் ராஜா. அவர்களுடைய படிப்பு விஷயத்திலே உதவி செய்யும் சுவாமி. சில பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் சுவாமி. அதுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நோய்வாயவர்கள் கூடாதபடிக்கு ஆண்டவரை எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடும் சுவாமி. இலங்கை தேசத்து பிள்ளைகளுக்கு வறுமை தெரியாதபடிக்கு ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே அவருடைய தேவைகள் எல்லாம் நிரப்பும் சுவாமி. எங்கெங்க வேலைகளுக்கு அப்ளை செய்கிறார்கள் வேலைகள் கிடைக்க உதவி செய்யும் ராஜா. வெளிநாடுகள் போல பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. கர்த்தாவே அந்த அரசாங்கத்துக்கு நல்ல புத்தியை கொடும் ராஜா. அரசாங்கத்தின் மூலமாக நல்ல திட்டங்கள் வந்து மக்களை காப்பாற்ற ஆண்டவரே அவர்களுக்கு புத்தியை கொடும் சுவாமி. கர்த்தாவே இலங்கை தேசம் ஒரு நல்ல தேசமாக மாற்றி அனுப்பிடும் சுவாமி. அது சீக்கிரத்திலே மாற கிருபை செய்யும் ராஜா. கர்த்தாவே நாங்கள் இருக்கும் இந்த டென்மார்க் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த டென்மார்க் தேசத்திலே இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி இது உமாலே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல தேசமாக இருக்க ஆண்டவரே கிருபை செய்யும். இந்த தேசத்து பிள்ளைகளை காப்பாற்றும் சுவாமி. இந்த தேசத்திலே இருக்கிற ஆண் பெண் எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஒழுங்குபடுத்தி ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் நல்ல வாழ்க்கை வாழ உமது சித்தத்தின்படி உமது கட்டளையின்படி வாழ ஆண்டவரை ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக்கொடும் சுவாமி. தீமை செய்யாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. பொல்லாங்கனி தந்திரங்கள் அவர்களை அண்டாதபடி செய்யும் ராஜா. உடம்பிலே தட்டு போட்டுக்கொண்டு ஆண்டவரே தன்னுடைய உடம்பை காட்டிக்கொண்டு அலைந்து அந்த பொல்லாத கிரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். கர்த்தாவே நல்ல புத்தியை கொடுத்து ஆண்டவரை பிள்ளைகளை காப்பாற்றும் சுவாமி. இந்த போதை மருந்த இதற்கு பழக்கங்களிலே கெட்ட பழக்கங்கள் டென்மார்க் தேசத்தில் இராதபடி செய்யும் ராஜா. இப்பொழுதும் போதையில் அடிமை கிடக்கும் பொல்லாத கிரியின் சக்திகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். டென்மார்க் தேசம் ஒரு பிரசித்தமான தேசமாக மாற கிருபை செய்யணும் சுவாமி. இந்த தேசத்தில் வரும் ஜனங்கள் எல்லாம் சமாதானத்துடன் வாழ கிருபை செய்யும் ராஜா. ஏற்றத்து குடிகளுக்கு எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பை கொடும் நல்ல தகப்பனே. கர்த்தாவே இவர்களுக்கு எந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு குறைவு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை செழிப்பும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களுக்கு மேலும் மேலும் செழிப்பு வரவும் கர்த்தாவே பிள்ளைகள் எல்லாம் செழிப்பான வாழ்க்கை வாழவும் ஆண்டவரே கவனமான கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை வாழவும் நல்ல புத்தியை கொடும் சுவாமி. இந்த டேனிஷ் மக்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து ஆண்டவரை இவர்களையும் மேன்மைப்படுத்தி கர்த்தாவே இந்த மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபை மிகுந்த மக்களாக இருக்க ஆண்டவரே உமது சிலுவை கொடி பறக்க இந்த நாட்டை நீர் ஆசீர்வதிக்கணும் சுவாமி. நீர் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த நாட்டை சுவாமி. இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன் ராஜா. இந்த நாட்டை சரிப்படுத்த ஆண்டவரே பெரிய போதனைகளை நீர் அனுப்புகிறேன் ராஜா. கர்த்தாவே இப்பொழுது இல்லைனாலும் சீக்கிரத்திலே போதனைகள் வந்து ஆண்டவரே இந்த சபையின் ஆண்டவரே இந்த டென்மார்க் தேசம் இந்த நகரம் எல்லா இடத்திலையும் ஆண்டவரே உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த போகிறார் ராஜா. வெறும் சிலுவையினால் மட்டுமல்ல சத்தியத்தினாலும் நீதியினாலும் இந்த தேசம்
சிறந்து விளங்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் சுவாமி. கர்த்தாவே உண்மையுள்ள பிள்ளைகளாக இவர்களை வைத்திருப்பதற்காக நன்றி. சத்தியத்தில் அறியக்கூடிய நல்ல ஒரு புத்தியை கொடுத்ததற்காக நன்றி. டென்மார்க் தேசத்தை இன்னும் செழிப்பாக்கி ஆண்டவரே இந்த தேசம் மூலமாக ஐரோப்பாவிலே ஒரு பெரிய சமாதானம் நடக்க நீர் கட்டளையிடும் சுவாமி. கர்த்தாவே இந்த நல்ல தேசத்தை ஆண்டவரே நீர் இன்னும் செம்மைப்படுத்த போகிறேன். கர்த்தாவே ஒரு சில குறைகள் இருந்தாலும் அதை நிறைவாக்கி ஆண்டவரே பிசாசின் கிரியை அண்டாதபடிக்கு பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தை இதோ இந்த தேசங்களிலே தெளிக்கிறேன் சுவாமி. இந்த ஐரோப்பிய தேசங்களில் எல்லாம் தெளிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே இந்த டென்மார்க் தேசத்திலே தெளிக்கிறேன் பிதாவே. கர்த்தாவே பிள்ளைகள் எவருக்கும் எந்த குறைவு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. எவரும் ரெஃப்யூஜியாகவும் பேப்பருக்கும் எந்த ஒரு விசா பிரச்சனை எதுவும் வராதபடிக்கு இந்த சபையை அறிந்த அத்தனை பேருக்கும் எந்த ஒரு குறைவு இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்த எந்த பிள்ளைக்கு எந்த குறைவு இல்லாதபடிக்கு கர்த்தாவே உமது நாமத்தை வாஞ்சியோடு தேடும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் வழிநடத்தும் சுவாமி. எங்களை நீங்கள் எப்படி வழி நடத்துகிறீரோ அதே போல பிள்ளைகளை இன்னும் வழி நடத்தும் சுவாமி. நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கணும் சுவாமி. உமது வல்லமையின் சாட்சிகளாக இருக்கணும் நல்ல தகப்பனே. கர்த்தாவே இந்த தேசத்திலே நீர் பெரிய சமாதானத்தை கொண்டு வந்து எந்த தேசம் மூலமாகவும் எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு இந்த தேசத்தில் உள்ள அதிகாரிகளுக்கும் இந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் ஆண்டவரே இந்த தேசத்தை ஆளும் அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு புத்தியை கொடுத்து ஆண்டவரே சமாதானத்தினாலே இவர்கள் இந்த தேசத்தை கட்டவும் ஆண்டவரே உமது வல்லமையோடு கட்டவும் ஆண்டவரே நீர் உமது நேர் பார்வையில் இந்த தேசத்தை நீர் ஆண்டு கொள்ளும் சுவாமி. இருப்படியாக இந்த தேசத்தை காப்பாற்றி வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. கர்த்தாவே எப்பொழுதும் உமது பிரியமான இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே சமாதானம் அங்கிருந்து பெறுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. கடைசி கால நேரத்திலே நாங்கள் இருக்கிறோம் பிதாவே. இஸ்ரவேலிலே பெரிய பாதிப்பு வராதபடிக்கு இஸ்ரவேல் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். இஸ்ரவேல் மூலமாக அநேகருக்கு நன்மை நடக்க கர்த்தருடைய கிருபை அநேக தேசங்களுக்கு கொண்டு செல்ல ஆண்டவரே கிருபை செய்யணும். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவரே நீர் வாழ்ந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து சொன்ன தேசத்தை நீங்கள் எந்த ஒரு பாதுகாப்பு குறைவும் வராதபடிக்கு ஆண்டவரை கட்டி எழுப்படும் சுவாமி. இஸ்ரவேலை ஆளும் அத்தனை அதிகாரிகளுக்கும் ஆண்டவரே அரசாங்கத்துக்கும் நல்ல புத்தியை கொடுத்த ஆண்டவரே நீர் வழி நடத்தணும் ராஜா. கர்த்தாவே சமாதானத்தை அவர்கள் பற்றிக்கொள்ள தேவனுடைய கிருபைக்கு சாட்சியாக இருக்க கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திலே அவர்கள் ஏற்று நடக்க ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ராஜா. இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக ஆண்டவரே அந்த எந்த தேசத்துக்கும் ஆண்டவரை குறை வராதபடிக்கும் எந்த தேசம் மூலமாக இஸ்ரவேலுக்கு குறை வராதபடிக்கும் எல்லா தேசத்திலையும் சமாதானத்தை பரப்பும் நல்ல தகப்பனே நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவை இப்பொழுது அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்க அதிபர் சூடப்பட்ட அந்த நாளில் ஆண்டவரே அவர் தப்பிக்க வைத்தீர், அதற்காக நன்றி. கர்த்தாவே உமதை தெரிந்து கொண்டப்பட்ட அதிகாரிகளையும் அதிபதிகளையும் ஆண்டவரே நீர் இடைவிடாது காப்பாற்றுகிறீர்கள் அதற்கு சாட்சியாக எல்லா காரியங்களும் நீர் செய்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே அதே போல நான் வந்திருக்கோம் இந்த மலேசிய தேசத்துக்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. எவரும் கெட்டு போகாதபடி மலேசிய தேசத்திலும் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் ஆண்டவரே கிழக்கு ஆசிய தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த தேசத்திலையும் எந்த ஒரு பொல்லாத காரியங்கள் பொல்லாதபடி செய்யும் ராஜா. எந்த ஒரு சூழ்நிலைகள் வராதபடிக்கு கூடிய அதிர்ச்சியோ எந்த ஒரு வெள்ளம் இந்த சூடு குளிர் காற்று இது போன்ற எந்த ஒரு இயற்கை சூழலையும் மாற்றம் தாக்காதபடிக்கு ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. நீர் உருவாக்கிய ஜனங்களை இடவிடாது காப்பாற்றும் சுவாமி. எந்த ஜனமும் எந்த தேசத்துக்கு கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே உமது நீர் பார்வையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. பொல்லாத அடிவரைகளை ஆண்டவரே நீர் அடைக்க ஆளும் ராஜா. தேசங்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜாவாக கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே ராஜா என்பதை நாங்கள் அறிக்கையிட்டு சொல்கிறோம். கர்த்தாவே உமது நாமம் மட்டும் பிரஸ்தாபப்படுவதாக. எந்த அதிபதிக்கும் எந்த ஒரு அதிகாரம் இல்லாதபடி செய்து கர்த்தாவை நீர் தேசங்களை ஆண்டு கொள்ளும் சுவாமி. ஒரு வார்த்தைக்கு படித்து நடக்கும் தேச அதிபதிகளை நீர் ஆசீர்வதித்து தருகப்படும் சுவாமி. உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அதிபதிகளை இல்லாமல் செய்து கர்த்தாவே உமக்கு பிடித்த நல்ல அதிபதிகளை வைத்து தேசங்களின் ஜனங்களின் குடிகளையும் காத்து சொல்லும் ராஜா. கர்த்தாவே இப்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் நல்ல தகப்பனே தொடர்ந்து எங்களை காப்பாற்ற இந்த சபையை ஆண்டவரே இன்னும் இடங்களை விஸ்தாரப்படுத்தும் சுவாமி. தேசங்கள் எல்லாம் உமது கிருபையினாலே விஸ்தாரப்படுவதாக. நீங்கள் ஒருவரே எங்களை காக்க வல்லவராக இருக்கிறீர்கள். நாங்கள் எந்த விதமான சூழ்நிலை கடந்து சென்றாலும் ஆண்டவரே நாங்கள் எப்போதும் உம்மோடு இருக்க ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாகியத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்தும் சுவாமி. நாங்கள் சோகம் போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. கடைசி கால நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் புத்தியோடு இருந்து ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள அன்பான தகப்பனே
எங்களை தொடர்ந்து நீங்கள் உமது கட்டளைக்கு கீழ்ப்படிய செய்து ஆண்டவரை எங்களை இன்னும் பலப்படுத்தும் சுவாமி. உமது பிள்ளைகளை இடைவிடாத காப்பாற்றும் சுவாமி. ஒருவரை தேவனாய் எங்களை காக்க வல்லவராயிருக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் தேவன் கேட்டதற்காக நன்றி. தேசங்களை காப்பாற்றும் சுவாமி. எங்கள் தேசங்கள் செழிப்பாக இருக்க நீர் ஒருவரே எங்களை ஆசீர்வதிக்கும் சுவாமி. ஒருவரே வல்லமில்ல தேவன். எல்லா நீக்கராமைக்குமே கர்த்தருக்கு சொந்தம். Thank you Jesus. Thank you கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தாவே, இப்பொழுதும் எங்கள் சபையில் நடந்த சில கஷ்டமான சூழ்நிலைகளை நினைத்து ஆண்டவரே, எங்களுடைய நினைவுகள் எல்லாம் உண்மையில் இருக்கிறபடியால் நாங்கள் எதை குறித்தும் நாங்கள் சுமந்து போவதில்லை. கர்த்தாவே, எங்களை நீர் வழி நடத்துகிறீர். உலகத்து பிரச்சனைகளை அறிந்த எங்களுக்கு ஞானத்தை கொடுத்த தேவனே கோடான கோடி நன்றி. ஆண்டவரை, எங்களை கலங்காமல் இருக்க நீங்கள் உதவி செய்யும் சுவாமி. எங்களுடைய இருதயங்களிலே நீர் ஒருவரே நிலையாக இருந்து உமது பாடுகளையும் நீர் சிலுவையில் பட்ட பாடுகளையும் கர்த்தாவே நீர் ரத்தம் சிந்தியதையும் நினைத்து எங்கள் கஷ்டம் ஒன்றுமே இல்லை ராஜா. நாங்கள் நீர் பட்ட கஷ்டத்துக்கு மேலே படவே இல்லை. எவரையும் அதிகமாக பலகீனராகும்படிக்கு நீர் சோதிக்கிறதில்லை. நீர் பலப்படுத்தும் தெய்வமாக இருக்கிறேன் கர்த்தாவே. இருந்தாலும் நாங்கள் சோர்வு வரும்போது உண்மை நினைக்க சில நேரங்களில் மறந்து போயிருந்தால் எங்களை மன்னிக்கணும் சுவாமி. இனி நாங்கள் உண்மை மறக்காமல் இருக்க எங்களை பலப்படுத்தும் நல்ல தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேசங்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கவும், இந்த தேசமும் இந்த சபையும் செழிப்பாக இருக்கவும் நாங்கள் ஜெபித்து இன்று மேற்கொண்டு இந்த ஆராதனையை தொடங்குவோமாக. நன்றி 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 ராஜா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்குள்ள எத்தனையோ வருத்தங்கள் இருக்கிறதே, நமக்குள்ள எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கிறதே, நமக்குள்ள எத்தனையோ பாடுகள் இருக்கிறது. நாம் கலங்குகிறோமே, இனி கலங்க வேண்டாமே, நாம் கலங்க கூடாது என்பதை கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் என்றென்றும் நம்மோடு இருக்கிறார். அவர் தன் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறையும் வரவிட மாட்டார். அவர் ஏதோ வருகிறது என்றால் அதையும் தாண்டி நாம் ஜெயம் கொள்ள போகிறோம் என்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருப்போமாக. எல்லாரும் சேர்ந்து ஒரு பழைய பாடல், ஐயா டிஜே சாருடைய பாடல் தான். அதை நம்ம உருக்கமாக வார்த்தைகளை கேட்டு அனுபவித்து இந்த பாடல் மூலமாக நம்ம கடந்து செல்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. கர்த்தாவே, எங்களை பலப்படுத்தும் சுவாமி. எங்களை சுகப்படுத்தும் நல்ல தகப்பனே. கர்த்தாவே, எங்கள் நெஞ்சத்தை நீங்க அறிந்திருக்கு ராஜா. எங்கள் வழிகளை அறிந்திருக்கும் நல்ல தகப்பனே. கர்த்தாவே, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாடுகளை மறந்து நல்ல தேவனே, இப்பொழுதும் ஆண்டவரை எங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லும் சுவாமி. பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லும் ராஜா. இந்த சபைக்கு ஆறுதல் சொல்லும் நல்ல தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும் ராஜா. நெஞ்சே நீ கலங்காதே என்று சொல்கிறேன் ராஜா. எங்கள் சொல்கிறேன் கேட்கிறது தகப்பனே. நெஞ்சே நீ கலங்காதே, நெஞ்சே மலையின் ரட்சகனை மறவாதே, நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையின் ரட்சகனை மறவாதே. நான் வினை வந்தாலும்
ஜாதி பிள்ளை உம்மிற்கு சத்துவானாலோ மலையோடு கொள்ளை போனாலோ பாரம் இழுத்து விழுந்தாலோ நெஞ்சே நீ கலங்காதே சீயோன் மலையின் இரட்சகரை மறவாதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலோ அதிகமான படுதோடு மிகுந்து சத்துமானாலோ மட்டிலா வறுமை பட்டாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலோ நெஞ்சே நீ கலங்காதே சீயோன் மலையின் இரட்சகரை மறவாதே. சின்னத்தனம் எண்ணினாலும் நீ நன்மை செய்ய தீமை தீரல் பண்ணினாலோ பின்ன வேதனம் சொன்னாலும் பிசாசு வந்தனப்பினாலோ பிடித்தாலோ விலங்கு போட்டு கவலையில் அடித்தாலோ வெள்ளம் கூர்ந்து தலை மீதில் அலை மோதினாலோ நெஞ்சே நீ கலங்காதே சீயோன் மலையின் இரட்சகரை மறவாதே. நான் என் செய்வேன் நெஞ்சே நீ கலங்காதே எங்களால் தாங்க முடியாத கலக்க வருகிறதே கலங்கி நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்கள் கலகத்தை நீர் அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே எங்களை பலப்படுத்தும் சுவாமி. எங்களை பலப்படுத்தும் ராஜா. நாங்கள் அறிக்கை இருக்கிறோம் சுவாமி. நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் ராஜா. எங்களை விடாது காப்பாற்றுகிறீர்கள் கர்த்தாவே. எங்களை நீர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கும் போது ஆண்டவரே நாங்கள் ஏன் பயப்பட்டோம் சுவாமி. நாங்கள் ஏன் கலங்களும் ராஜா. நாங்கள் கலங்காதபடி பாதுகாக்கிறோம் சுவாமி. எங்களை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கர்த்தாவே. சூழ்நிலையில் இருந்து ஆனாலும் நான் என் தேவனை விட்டு தெரிய மாட்டேன். என் தேவனுக்கு ஆதாரமாக இருக்கிறார். என் தேவனே எனக்கு எல்லாமாக இருக்கிறார். என் தேவனே என்னை வழி நடத்துகிறார் என்கிறார். நல்ல சத்தியத்தை ஆண்டவராக அறிந்து கொள்வோம். கர்த்தாவே ஒரு காரங்களை கத்தரிட்டு விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவரே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார் தேவனே. எங்களுக்கு யார் என்பதை கேள்விப்பட்டதாக
நீர் ஒருவரே எங்களை எல்லா நேரமும் நேசிக்கும் தெய்வமாக ஆண்டவரே, எங்களை நீங்கள் நேசிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எங்களை நீங்கள் இடைவிடாது நேசிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து பலப்படுத்துகிறார்கள். நாங்கள் உமது துதி ஆராதனையிலே பலமாக இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை நீர் உமது நேர்பார்வையில் வைத்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றுகிறார். ஆண்டவரே, உலகத்தின் காரியங்களில் நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை காப்பாற்று சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கவனமாக இருக்க எங்களை வழி நடத்தி ஆண்டவரே எங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து ஆண்டவரை நீங்க காப்பாற்று நல்ல தகவலை தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள சுவாமி. உங்களை நம்பியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் ஒருவரை எங்களை காப்பாற்றுகிறீர் ராஜா. ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து ஆண்டவரே நீர் உமது கிருபையினாலும் நிரப்பும் சுவாமி. ஒரு வல்லமையினாலே தாங்கிக் கொள்ளும் ராஜா. ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே வெற்றி கேட்கிறோம் சுவாமி. எங்க கண்ணீர் எல்லாம் துடைக்கும் தேவனே, கண்ணீர் எல்லாம் துடைக்கின்றே கண்மணி போல் காக்கும் தேவனே, எங்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. நாங்கள் கலங்கி போகாதபடி இனி கலங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஆமே. தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி ராஜா. நமது திறமையினாலே ஆண்டவரை நாங்கள் சுகமாக இருக்க எங்களுக்கு நீங்கள் வழிகாட்டும் சுவாமி. வருவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே. சேர்ந்து பாருங்க, எல்லாரும் அறிக்கைங்க. பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே. பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து Amen.
நல்ல தேவை கொடுங்க. எங்களுடைய நல்ல பிதாவே அந்த தேவன் எங்களுக்காக ரத்தம் சிந்தினாரே, எங்களுக்காக மரித்த தேவன் நாட்டவரே, எங்களால் எந்த கஷ்டமும் தாங்க கொண்டு ஆண்டவரே, ரத்தம் சிந்தவை தாண்டவரே, பாவங்களை எல்லாம் இல்லாமல் செய்யாவே விளைக்க வைத்திருக்கிறீர்கள். சுவாமி நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, எங்களோடு இருக்கிறாயா, எங்களை சுவாமி சுவாமி சோதிக்கப்படாதவர்களே, அதிகம் சோதிக்கப்படாதபடி எங்களோடு சுவாமி எங்கள் விண்ணப்பத்தை கேளும். மனுஷர்களாக குழந்தைகளாலே சிறிதும் தாங்க இல்லாமல் இருக்கிறதே கர்த்தாவே, நீர் எங்களுக்காக பாடுபட்டு உண்மை போல நாங்கள் கஷ்டப்படவில்லை. இருந்தால் எங்கள் பாடுகள் அதிகமாக இருக்கிற எங்களுக்கு ஆதாரம் நீர் ஒருவரே ராஜா. கர்த்தாவே, ஆதாரம் நீர் ஒருவரே. இயேசுவே, எங்களுக்கு ஆதாரமாயிருக்கும் நல்ல தேவனே, தொடர்ந்து ஆதாரமாயிரும் சுவாமி. எங்களை ஆதாரமாக வைத்திரு சுவாமி. எங்களுக்கு ஆதாரம் நீர் ஒருவரே. கர்த்தாவே, எங்களை காப்பாற்று சுவாமி. எங்கள் வேதனை வலி வேதனை எல்லாம் தூக்கி போடுங்க. நாங்கள் சோகாதபடி சோத்து போகாதபடி எங்களை பலப்படுத்து சுவாமி. ஆண்டவரே, கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்கள் ஜெபம் கேளு சுவாமி. இந்த சபையார் எல்லாருடைய ஜெபத்தை கேளு ராஜா. இந்த சபையை ஆண்டவரே சோகத்தில் விடாதபடி செய்யும் சுவாமி. நன்மையினாலே நிரப்புங்கள். ஒரு அன்பினாலே நிரப்பும். ஒரு ஆசீர்வாதங்களால் நிரப்பும். சாட்சியாக இருக்கிறோம் சுவாமி. வாசம் செய்யுங்க தேவனே, குழந்தைகளோடு இருக்கிறீர்கள். இந்த சபையில் இருக்கிறீர்கள். எங்களை காண்கிறீர்கள், எங்களை பார்க்கிறீர்கள். தகப்பனே, எங்களை பார்க்கிறீர்கள். சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறேன். எங்கள் வேண்டுதலை கேட்கிறேன். எங்களுக்கு வேண்டுதலுக்கு சத்தம் கொடுக்கிறீர்கள். எங்களை அழைத்த தேவனே, எங்களை பிரகாசிக்க செய்யும் சுவாமி. எங்களை நடக்க செய்யும் சுவாமி. எங்களை பலப்படுத்தி நடக்க செய்யும். எங்களோடு குறையவே ஆதாரமாயிருக்கும் எங்கள் தேவனே, நீ ஒருவரே எங்களை காப்பாற்ற நல்ல தெய்வமாக ஆதாரத்தை ஆண்டவரை நாங்கள் எடுத்திருக்கிறோம் சுவாமி. ஐயா, நீ ஒருவரே எங்களுக்கு ஆதாரம். நல்லவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த சபையில இருக்கிறார். நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறார். இந்த சபைக்கு எல்லாரும் வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பலப்படுத்துகிறார். நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம். அந்த நல்ல தேவனே, எங்களுக்கு ஆதாரம் நீர் வருவதாக ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதாரம் நீர்தான் ஐயா. என் ஆதாரம் நீர்தான் ஐயா.
நீதாய் மழையில் ஆதாரம் நீதானையா மாதாபிதாவினை நீதாய் படைக்கையில் மற்றொரு பற்றியா மாதாபிதாவினை நீதாய் படைக்கையில் மற்றொரு பற்றியா ஏழையன்னை மற்றொரு பற்றியா அவர்தான் நமக்கு ஆதாரம் ஆதாரம் நயம்புரை சொன்னவர் நயம்புரை சொன்னவர் நன்னாட்டில் விட்டாரையா தனியனை நன்னாட்டில் விட்டாரையா தனியனுக்கு ஆதாரம் நீதானையா ஆதாரம் நீதானையா கத்தோதேருமையே மத்தோருமையே கத்தாருமை நதியே என் பதியே மத்தாருமை நதியே ஆதாரம் நீதானையா என் துறையே ஆதாரம் நீதானையா சோதனையடந்து வேதனை தொடர்ந்து சோதனையடந்து வேதனை தொடர்ந்து துக்கமே வேளையே என் சோதிடமே துக்கமே வேளையில் என் காதலுக்கு ஆதாரம் நீதானையா என் துறையே ஆதாரம் நீதானையா இயேசுவே ஆதாரம் நீதானையா கர்த்தாவே ஆதாரம் நீதானையா ஆதாரம் நீதானையா என் தகப்பனே ஆதாரம் நீதானையா ஆதாரம் நீதானையா என் தெய்வமே ஆதாரம் நீதானையா எங்களை காப்பாற்றும் தெய்வம் நீரே அல்லேலூயா ஆதாரம் நீதானையா என் தெய்வமே ஆதாரம் நீதானையா கர்த்தாவே ஆதாரம் நீதானையா Thank you, Jesus. Thank you, Lord. பரிசுத்த தேவனே எங்களுக்கு ஆதாரமாயிருக்கும் தேவனே எங்களுக்கு நீ ஒருவரே இருக்கிறீர் ராஜா எல்லா உலகம் கைவிட்டாலும் எங்களோடு இருக்கும் தேவனே கர்த்தாவே இரண்டாவது காப்பாற்றுகிறீரே நதிகள் செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே எங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தகப்பனே நீ கவலைப்படாதே நீ பயப்படாதே என்று சொன்ன நல்ல தகப்பனே கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு கணமும் பாதுகாத்துக் கொள்கிறீரே கர்த்தாவே எந்த போராட்டமானாலும் சரி அவ்வளவு நாங்கள் சோதனை கடந்து சென்றாலும் ஆண்டவரே நீங்களும் எங்களோடு சோதனை கடந்து செல்கிறீர்கள் ராஜா கர்த்தாவே நாங்கள் படும் பாடோடு நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் நல்ல தகப்பனே இப்படிப்பட்ட தெய்வம் ஆண்டவரே உலகத்தில் உண்டோ யாராவது இருக்கிறார்களா இல்லையே ஆண்டவரே எங்களுக்கு நல்ல தெய்வமாக இருக்கிறீர்கள் கர்த்தாவே எங்களை தொடர்ந்து ஆண்டவரே
இன்னும் பலப்படுத்த சுவாமி. நாங்கள் எந்த தொல்லை வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் ஆண்டவரே தொடர்ந்து பாதுகாத்து சொல்லப்படும் சுவாமி. கர்த்தாவே அவரை கஷ்டங்கள் சூழ்நிலும் துக்கம் துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும் என்று சொல்கிறே. அந்த நேரத்தில் ஆண்டவரே சோதனை வரும் வேளையிலே சொற்கேட்கும் செவியிலே என்று சொன்ன எங்களுக்கு பலத்திலிருந்து ஜெயம் வரப்போகிறது என்பதை சொல்லியிருக்கிறேன் ராஜா. சோகமாக இருக்கும் இந்த நேரத்திலும் ஆண்டவரே யாராவது சோகமாக இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை தோறும் சுவாமி நல்ல பாட்டி மூலமாக தொட்டு ஆண்டவரை ஏற்படுத்தி ஆண்டவரை ஒரு வார்த்தையில் கேட்க ஆயத்தப்பட செய்யும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் சோதனை வரும் வேளையில் கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரத்தினை காக்கவல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. எல்லாரும் அடிக்கடி சொல்லுங்க. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. ஐயமிருந்தவர் காலத்தில் ஆவி குறைவாராம், நீவருடைய தேவனார் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு என்னை காக்கவல்லோ காக்கும் வல்ல காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சந்திப்பதை. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சந்திப்பதை. யாருந்தாலும் நீச்சவேன் இயேசுவை. கர்த்தருடைய வலிமை நம்ம வெற்றிவிடணும். நம்மளுடைய பாரங்கள் எல்லாம் ஒப்படைக்கணும். நம்ம பாரங்களை கர்த்தரை ஒப்படைக்கும் போது
மீதி எல்லாம் கர்த்தர் நமக்கு செய்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இம்மற்றும் எங்களை காப்பாற்றி நல்ல தெய்வமே, ஆண்டவரை தொடர்ந்தாகவே இந்த சபையோர் அத்தனை பேரையும் நீங்கள் தொடர்ந்து வழிநடத்தணும். எங்கள் ஜெபமெல்லாம் கேட்டு இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய ஆண்டவரை நீர் ஒருவரே வல்லவராயிருக்கு. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். சங்கீதம் 36. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானது என்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்கு தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களிலும் விளங்குகிறது. உமது சத்திய மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறதே. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் கழுந்து போனார்கள். ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus, thank you Lord.